அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். ecommerceோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உங்களுக்கு டெக்னிக்கலாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு கும்பல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டாவையும் பணத்தையும் வந்து திருடிட்டு இருக்கிறாங்க. லோன் ஆப் மூலிமா திருடுறது, லிங்க் மூலிமா திருடுறது, ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி திருடுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஆன்லைன்லேயும் இகாமர்ஸ்லேயும் அது நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம இந்த ஃப்ரீலான்சர் டீம் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து இந்த நான் உங்களுக்கு இந்த ஒர்க்லாம் பண்ணித்தரேன், அந்த ஒர்க்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு பண்ணுறது, இதுவும் அந்த மாதிரி ஒரு வகை தான். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. நம்பர் வந்து எனக்கு கால் வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரோம், உங்கள் டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து அக்சஸ் கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட்டை நாங்களே எல்லாம் மேனேஜ் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் வந்து உடனே உஷாராகிட்டு நம்ம கேட்டிருந்தாரு. நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இது மூணுலேயுமே தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது லீகலாகவும் இருக்குது, இல்லீகலாகவும் இருக்குது. அதாவது அவங்களே அனுமதிக்கப்பட்ட அந்த டீம்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க, ஏமாத்துறவங்க டீமும் இருக்கிறாங்க. இப்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் இகாமர்ஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருந்தெல்லாம் தப்பிச்சிக்கலாம். தெரியாமல் நீங்கள் பண்ணீங்க, அரைகுறையாக பண்ணிங்கன்னா தான் அப்போ ஒருத்தரோடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். கரெக்டாக? இப்போது 1500 நம்ம கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த 1500 கோர்ஸை நம்பாமல் இதெல்லாம் நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிக்குவேன் எல்லாருமே சொல்லிட்டு போய் பண்ணுறீங்க. ஓகே, பண்ணும்போது ஒருத்தர் நான் வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே நீங்கள் ஏமாந்துருவீங்க. இங்கே 1500 யோசிப்பீங்க, அங்கே வந்து 10,000 20,000 ஏமாறுவீங்க. ஸோ இகாமர்ஸ் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா யாரோட உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தெரியாமல் போகும்போது தான் அங்கே ஒருத்தர் வந்து உங்களை நான் பண்ணித்தரேன்னு சொல்லி வரும்போது நீங்கள் ஏமாந்துருவீங்க. சரிங்களா? இதுதான் ஏமாறுறதுக்கான முக்கிய ரீசன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 1500 யோசிக்காமல் எடுத்து கோர்ஸை எடுத்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வெப்சைட்டை பற்றியும் கற்றுக்கிட்டு பிஸ்னஸை பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஏமாறாமல் இருக்கலாம். இந்த 1500 உங்களுடைய 15,000 காப்பாற்றும். இல்லை நான் ஓனாகவே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக யூடியூப்பில் நான் கொடுக்குற டிப்ஸை வச்சோ இல்லை மற்ற சேனலில் கொடுக்கக்கூடிய டிப்ஸை வச்சோ தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸை போய் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய பணத்தையும் டேட்டாவையும் இழந்துட்டு தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இப்போ நான் அந்த விஷயத்துக்கு வரேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கால் பண்ணுறாங்க, உங்களுடைய எனிடேஸ்க்கு ஆன் பண்ணுங்கள், எனிடேஸ்க்குடைய அக்சஸ் எனக்கு கொடுங்க, நாங்கள் வந்து அமேசான்லேருந்து கூப்பிட்றோம், உங்களுடைய லிஸ்டிங்கு மற்ற இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணுறோம், எனக்கு அக்சஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீஷோவில் கஸ்டமர் சப்போர்ட்டே கிடையாது, அங்கேருந்து கால் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதை நீங்கள் 100% வச்சுக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்லி ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் உங்களை கால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃப்ளிப்கார்ட்லேருந்து கால் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஃப்ளிப்கார்ட்லேருந்து மோஸ்ட்லி. அமேசானில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. அவங்க வாலண்டியராக யாருக்கும் காலே பண்ணுறதில்ல. அமேசான் வந்து எஃபிஐ ரிலேட்டடாக அவங்க ப்ராடக்டை எஃபிஐக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கால் பண்ணுவாங்க. மற்ற வேறு எதுக்குமே கால் பண்ண மாட்டாங்க அமேசான். ஸோ 3ல் இருந்துமே உங்களுக்கு கால் பண்ணி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லாம் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கால் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக உங்களுக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நாங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. முக்கியமாக ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி, நீங்கள் மீஷோவில் தான் காலே வராது, அதை விட்டுருங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நம்மளுடைய எல்லா டேட்டாவும் அவங்ககிட்ட இருக்கும். அதாவது நம்மளுடைய ஏஎஸ்ஐன்ல இருந்து, நம்மளுடைய எஸ்கேயூவில் இருந்து, நம்ம லிஸ்டிங்கில் இருந்து, லாஸ்ட்டாக கேன்சல் ஆன ஆர்டர், லாஸ்ட்டாக வந்த ஆர்டர், டெஸ்பேச் பண்ண ஆர்டர் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது எனிடேஸ்குள்ளே வாங்க, நான் உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் உஷாராயிடணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அமேசான்லாம் செல்லர் சப்போர்ட் கால் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கால் ரெக்வஸ்ட் தான் கொடுக்க முடியும். கால் பண்ணுறதுக்கு நம்பர்லாம் இருக்காது. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க. ரெக்வஸ்ட் கொடுத்தோடனே அவங்களே கால் பண்ணுவாங்க. கால் வர நம்பர் பார்த்தீங்கன்னா லண்டன்னு காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேர் நம்பராக தான் அது வரும். இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர்லேருந்து காலே ஃபஸ்ட்டு வராது. நீங்கள் வர்ற காலோடைய நம்பரை நோட் பண்ணி பாருங்கள், அது லண்டன்னு காட்டும். +44 ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பர். அந்த மாதிரி அவங்களே கால் பண்ணி தான் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுவாங்க.
அப்படி கால் பண்ணும்போது உங்கள் பேரையோ செலர் அக்கௌண்ட் நேமையோ பாஸ்வேர்டையோ எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஆர்டர் கேன்சல் ஆனுச்சுங்க, அந்த காசு எடுத்துட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல சொல்லுங்கன்னீங்கன்னா உடனே வித்தின் ஒரு மினிட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஆர்டர் கேன்சல் ஆனிச்சு, எந்த ஆர்டர் காசு வரலங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. எப்படி சொல்கிறாங்க? உங்கள்கிட்ட அவங்க ஐடியும் கேட்கல, பாஸ்வேர்டும் கேட்கல, ஏஎஸ்ஐனும் கேட்கல, ஆர்டர் ஐடியும் கேட்கல, எதுவுமே கேட்கல. எப்படி சொன்னாங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கால் போகும்போதே உங்கள் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக அக்சஸ் பண்ணக்கூடிய அக்சஸ் அவங்களுக்கு கிடச்சிரும். அப்போது நீங்கள் கால் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை பற்றி கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். வேறு அக்கௌண்ட்டை பற்றி கேட்டு பாருங்கள், சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா யார் கால் பண்ணியிருக்காங்களோ, எந்த அக்கௌண்ட்லேருந்து கால் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும்தான் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் கால் பண்ணிட்டு வேணால் இன்னொருத்தரோட ஏஎஸ்ஐனை சொல்லி இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஏஎஸ்ஐனை அடித்தா அங்கே வராது. எந்த அக்கௌண்ட்லேருந்து கால் போகுதோ அந்த அக்கௌண்ட்டை 100% அவங்களால அக்சஸ் பண்ண முடியும், வேறு அக்கௌண்ட் அக்சஸ் பண்ண முடியாது. அப்போது உங்கள் அக்கௌண்ட் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் அமேசான்லேருந்து கூப்பிட்ருக்கேன், நீங்கள் எனிடெஸ்கில் வாங்க, உங்கள் சிஸ்டத்தை நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன், பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன்னு எதுக்கு சொல்லணும்? கரெக்டுங்களா? அப்போது அமேசான்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே உங்கள் அக்கௌண்ட்டோடைய எல்லா விஷயத்தையும் பேக் எண்டில் அவங்களால பார்க்க முடியும். யாராவது உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு லிங்க் கொடுங்க, இல்லை நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதில் வாங்க, இல்லை நான் ஒரு கூகுள் மீட் கொடுக்குறேன் அதில் வாங்க, இல்லை ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வீடியோ காலில் வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக ஃபேக்கு, ஃபோர்ஜரி தான். ஓகேங்களா? என்ன பண்ண முடியும் என் அக்கௌண்ட்டில்? நானே இப்போ தான் புதுசாக அக்கௌண்ட் பண்ணியிருக்கேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து என்ன வேணால் பண்ண முடியும். உங்கள் அக்கௌண்ட் வந்து டேட்டாவை மட்டும் கூட திருடிட்டு போக முடியும். உங்கள் ஜிஎஸ் நம்பரையோ, இல்லை உங்களுடைய அட்ரஸையோ, இல்லை உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸையோ இதெல்லாம் கூட திருடிட்டு போக முடியும் இல்லையா? ஸோ எப்படியோ ஏதோ ஒரு திருட்டு, அது வந்து பொருளாக தான் திருடணும் அவசியம் இல்லை, பணமாக தான் திருடணும் அவசியம் இல்லை, டேட்டா கூட திருடிட்டு போகலாம். அதனால் நல்லா உஷாராக இருந்துக்கோங்க. இகாமர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இகாமர்ஸை பண்ணுங்கள், உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இகாமர்ஸ் பற்றி தெரியாமல் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா அங்கே ஏமாத்துறன்னு யாராவது வருவாங்க, அவங்களோட உதவி உங்களுக்கும் தேவைப்படும், அங்கே ஈஸியாக ஏமாந்து போயிடுவீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அமேசான் பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கால் ரெக்வஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சைடில் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சென்டரில் பாருங்கள் நீட் மோர் ஹெல்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நீட் மோர் ஹெல்ப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. ட்ரேட்மார்க் சம்மந்தப்பட்ட இஷ்யூவா, இல்லை ஆர்டர் சம்மந்தப்பட்ட இஷ்யூவா, இல்லை கம்ப்ளைண்ட்டா, நிறைய கேட்பாங்க. அதில் லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அதர் இஷ்யூஸ்ன்னு இருக்கும். அந்த அதர் இஷ்யூஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட்னு வரும். அந்த ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ் என்னன்னு கேட்கும், தமிழை கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் இஷ்யூ என்னன்னு கேட்கும், ஒரு வரியில் டைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து லிஸ்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, எந்த மொபைல் நம்பர் வேணால் கொடுக்கலாம். நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, கையில் எந்த மொபைல் நம்பர் இருந்தாலும் கொடுக்கலாம். கொடுத்து கால் மீ நவ் கொடுங்க, உடனே அவங்களே கால் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம், எப்படியா இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதை எல்லாத்தையும் உங்களுக்கு அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ப்ளஸ் கேஸ் லாகில் இது ஒரு கேஸாகவும் ஆட் பண்ணி ரெகுலராக நீங்கள் அந்த கேஸ் லாகில் மெயில் பண்ணி கூட ரிப்ளை பண்ணிக்கலாம், சேட் பண்ணி கூட நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டி அவங்க கொடுக்குறாங்க. தாராளமாக இதை யூஸ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்ட்டி யாராவது கால் பண்ணி இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், ஃப்ரீயாக பண்ணித்தரேன், 1 மாதம் ஃப்ரீயாக பண்ணித்தரேன், 1 வருஷம் ஃப்ரீயாக பண்ணித்தரேன், லைஃப் லாங் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்பி ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.